வணக்கம். இப்போது நீட் எக்ஸாம் அந்த எக்ஸாம்னுடைய வினாத்தாள் கசிவு காரணமாக இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது ஒன்று நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த தேர்வே வேண்டாம், இந்த தேர்வு முறையை ரத்து செய்யணும், மீண்டும் இந்த மருத்துவ படிப்பிற்கான அந்த கல்விப்பட்டியலிருந்து மாநில கல்விப்பட்டியலில் வரணும் அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டின் நோக்கமாக இருந்ததை தவிர மற்ற எந்த மாநிலங்களும் நீட் எதிர்க்கலை. அதுக்கு ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் சொன்னது, கல்வியாளர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது வட மாநிலங்களில் குறைவு. ஸோ அதனால் அவங்க ஏற்றுக்கல, அவங்க முன்னுரிமை பெறுவதற்காகத்தான் இது நடத்தப்படுகிறது அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்படின்னு நம்ம ஒரு கருத்து இருந்தது. அது உண்மை. நம்ம கிராமப்புற மாணவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டு அதனால் மாணவர்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீட்டு தேர்வுக்கு முன்னாடி நம்ம தமிழக அளவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருந்தது. அப்போது அதில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எது கொண்டு வரப்பட்டதுன்னா, அதுக்கு முன்னாடி நேரடியாக மார்க்கின் அடிப்படையில் சீட்டு நேரடியாக வழங்கப்பட்டது. முன்னாடியெல்லாம் அப்படி வழங்கப்படும் பொழுது அந்த அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், செல்வாக்குள்ளவர்கள் அவர்கள் பிள்ளைகளை குறைந்த மார்க்குள்ளவங்க கூட மருத்துவக் கல்லூரியில் ரெக்கமெண்டேஷனில் போகிற வழிமுறை இருந்ததுனால அதை தவிர்ப்பதற்காகத்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரப்பட்டது. அது மாநிலத்தால் நடத்தப்படுகிற அந்த கல்விப்பட்டியல் மாநிலத்துடைய ஒரு பவராக இருந்தது. அதை எடுத்து மத்தியில் கொண்டு போகும்போது நிறைய மாற்றங்களை செய்து ஒரு மருத்துவர் எப்படி உருவாவார் என்பதே புரியாமல் ஒரு மருத்துவரை ஒரு 25 கேள்விக்கு 25 செகண்டில் பதில் சொல்லிட்டா அது உயரிய மருத்துவர் ஆயிடுவார் அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல இதுவரைக்கும். இது நாம் சொல்கிற கருத்து இல்லை, கல்வியாளர்கள், மருத்துவத்தில் உயர்நிலை அடைந்தவர்கள்லாம் சொல்கிற கருத்து. இப்போ நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒட்டுமொத்தமாக இந்த நாடு சிந்திக்க வேண்டிய விஷயம். பார்லிமெண்ட்டில் எல்லாருமே ஒத்து ஒரு சட்டத்தை ஏற்றினால் ஒழிய இதிலிருந்து எடுக்கிறதுல நிறைய சிக்கல்களை உருவாக்குறாங்க. ஏன்னா மனித மனங்க ஒவ்வொரு விதமாக யோசிக்குது. ஆனால் இப்போ தமிழகத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அரசும் வீதிக்கு இறங்கி போராட வேண்டும் என்று இந்த எதிர் அணியில் உள்ள அவங்க அழைக்கிறாங்க. ஒரு அரசு அப்படி உடனே செயல்பட முடியாது. காரணம் என்னன்னா, இதனுடைய வேர் நல்லாவே தெரியும். அரசியல் பேச்சுக்காக ஒன்றும், அதற்கப்புறம் எதிர்நிலைக்கு வந்த பிறகு ஒன்றுமாக பார்த்து பேசுறதுல திரும்ப திரும்ப இதான் நடந்துகிட்டு இருக்கும். இது முடிஞ்சு இன்னும் ஒரு 10 நாளில் இதனுடைய பேச்சு மாதிரி வேற எங்கேயோ போயிடுவோம். ஆனால் இந்த எதிர்ப்பு நிலையில் இருக்கிற மேடைகளில் தோன்றுபவர்கள் அனைவருமே சர்வ ரோக நிவாரணி கொடுப்பவர்களாகவே இருக்கிறதும் ஒரு வகையான ஆபத்தை உண்டு பண்ணுது. என்னன்னா, அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படைவாதத்தின்படி அவர்கள் வெவ்வேறு ஆட்களாக இருக்கிறார்கள், வெவ்வேறு மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஜாதிய மனநிலை, மத மனநிலையில் வெவ்வேறாக இருக்கிறாங்க. ஆனால் மேலோட்டமாக ஒரு போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த கருத்து என்பது அடிமனதிலிருந்து வெளிப்படுகிறதா அல்லது மேலோட்டமாக பேசப்படுகிறதா அல்லது ஒரு உணர்ச்சி பூர்வமாக அணுகப்படுகிறதா என்பதை மட்டும்தான் அங்கே பார்க்க முடியுதே தவிர ஒரு நிலைப்பாட்டை, ஒரு அரசு நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழக அரசு ரத்து செய்ய சொல்லி ஏற்கனவே இதற்கு முந்தைய அரசு கொடுத்து அது ஜனாதிபதி வரைக்கும் போய் குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்டதாக சொல்லப்பட்டது. அப்போ இந்த ப்ராசஸே நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் வேறொரு நிலை என்னன்னா, மாணவர் போராட்டம், இந்திய அளவில் மாணவர் போராட்டங்கிறது தான் ஒரு இறுதி வடிவமாக இருக்குது. ஆனால் அந்த போராட்டத்திலேயே இப்போதான் முழுக்க பேன் பண்ணுங்கன்ற குரல் ஒழிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம், அதற்கு முன்னாடி இல்லை. ஸோ முழுக்க அதை பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மாநில அரசு உடனே அவர்கள் அந்த கழக மனநிலையோடு செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்காது. மாற்றி மாற்றி கருத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கிறது அந்த மேடையில் வர சர்வ ரோக நிவாரண நிபுணர்களுக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. மாற்றி மாற்றி பேசுறது, தேவைப்படும் போது அதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அந்த சிந்தனையை ஒரு மனிதன் ஒரு முறை மாற்றி பேசலாம். ஏன்னா முதல்ல எனக்கு இது எதிர்கருத்தாக இருந்தது, இப்பொழுது இந்த கருத்தும் மோதி அதில் ஒரு புதிய கருத்து உருவாகி இருக்கிறது. அந்த கருத்து எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கருத்தில் கொஞ்சம் காலத்தில் ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த புதிய கருத்து உருவாக தமிழக அரசு அந்த நிலைப்பாடு அது எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்மளுடைய கருத்தையும் சொல்லணும். போராட்டங்கள் தேவைதான். போராட்டங்கள் என்பது கழகம் இதை உருவாக்கிடக்கூடாது. அதனால் இந்த மேடை அலங்கரிப்பவர்கள் எல்லாமே பிராண்ட் ஆகிறாங்க. இவங்களை கூட்டு பேசுங்க, எல்லா இடத்துக்கும் இவங்களே பேசுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஏற்புடைய கருத்து அல்ல.
இப்போ கூட பாருங்க, நம்ம அவங்க மனசு வலிச்சிடக்கூடாதுன்னு யோசிச்சு பேசுகிறோம். பட் அந்த கழக மனநிலை உள்ளவர்களுக்கு அது சிந்தனையாக இல்லை. தமிழக அரசு இது குறித்து எடுக்க போகிற ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இது வழக்கு மன்றத்தில் இருக்கு. ஒரு கவர்னர் மூலமாக ஜனாதிபதி கொடுக்கப்பட்ட ஒரு கடிதத்தில் இருக்கு. எல்லாத்துலேயுமே எல்லா வடிவத்திலும் இது இருக்கிறது. இப்போ மாணவர்களும் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம முனைப்பு என்னன்னா, இதை தவிர்க்கணுங்கிறது தானே. எப்பொழுதுமே அரசியல் வைத்துக்கொண்டு, இப்போ அரசியல்வாதியாக இருந்து அரசியல் பண்ணுறவங்களை ஆச்சரியம் இல்லை. ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டே அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறது இன்னும் ஆபத்தானது. இது முழுக்க ஒரு மொழி ரீதியாக, இன ரீதியாக சுருக்கி அதில் குளிர்காய்கிறாங்க நிறைய பேர் வெளியிலேருந்து அப்படிங்கிறதும் ஆபத்தானது. ஆகவே நம்பிக்கை வைப்போம். தமிழக அரசும் இதை செம்மையாக எடுத்து செல்லுங்கிற நம்பிக்கை நம்ம வைத்து அவர்களுக்கான நேரங்களையும் வழங்குவோம். மாணவர்கள் போராட்டம் வெற்றியில் முடிய வேண்டும் என்பதுதான் எல்லோருக்குமான கருத்து, எனக்குமான கருத்து. நன்றி.